திருப்புவனத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளன. உடலில் 50 வெளிப்புற காயங்கள், மூளையில் இரத்த கசிவு, சிகரெட்டால் சூடு என மனிதத்தன்மையற்ற வகையில் அஜித்குமார் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் தோண்ட வரும் தகவல்கள் நெஞ்சை உறைய வைக்கின்றன. திருப்புவனம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆரில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அவர் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டது பின்னர் தெரிய வந்தது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அஜித்குமாரை காவலர்கள் ஈவு இரக்கமின்றி தாக்கும் அதிர்ச்சியூட்டும் காணொலியும் வெளியானது. இது மட்டுமா? இன்னும் பல சித்திரவதைகளுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அஜித்குமாருக்கு காவலர்கள் கஞ்சா கொடுத்து சித்திரவதை செய்ததாகவும், குடிக்க தண்ணீர் வேணும் என கதறிய போது தண்ணீரில் மிளகாய் பொடி கலந்து கொடுத்ததாகவும் இந்த வழக்கில் நேரடி சாட்சிகளில் ஒருவரான மனோஜ் பாபு காவலர்கள் செய்த கொடுமையை விவரித்தார். தற்போது அஜித்குமாரின் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்ததாகவும், இதில் கை, கால், மார்பு, கண், புருவம் என 12 இடங்களில் சிராய்ப்பு காயங்கள் உள்ளதாகவும், மீதமுள்ளவை அனைத்தும் இரத்தக்கட்டு காயங்கள் எனவும் மருத்துவ அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடுப்பு பகுதி, மார்பு, தொடைப்பகுதி, முழங்கால், பாதம் என உடலின் பல இடங்களில் இரத்த காயங்களும் 2 காதுகளில் இரத்த கரைகளும் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காயங்கள் வெறும் வெளிப்படையான காயங்கள் அல்ல. இரத்தக்கட்டு காயங்கள் ஒவ்வொன்றும் தாக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றன. ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் உள்ளன. அஜித்குமாரின் உடலில் உள்ள காயங்கள் பல்வேறு கோணங்களில் உள்ளதால் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியிருக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக அஜித்குமாரின் வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்தி காயப்படுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது நெஞ்சை பதறச் செய்கிறது. மேலும் தலையில் கம்பை வைத்து தாக்கியதால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது என்றும், இது மரணத்திற்கான முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இடது முன்னங்கையில் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்திருப்பதும் மருத்துவ அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இது மனித உரிமை மீறலை அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. மருத்துவ நிபுணர்களின் மதிப்பீட்டுப்படி இந்த அளவிலான காயங்கள் ஒரே நேரத்தில் ஏற்பட்டவையாக இருக்க முடியாது என்றும், திட்டமிட்டு தொடர்ந்து பல மணி நேரம் நடத்திய தீவிரமான காவல் சித்திரவதை மற்றும் படுகொலை என்றும் விவரிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.